அமர்த்திட்டோம். செம ஸ்மெல் வருது. நிஜமாவா? சத்தியமா. ஃப்ளாஷ்பேக். இன்னைக்கு ஒரு சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம இன்னைக்கு மீன் குழம்பு செய்ய போகிறோம். அதனால் அழகாக போயிட்டு மீன் வாங்கிட்டு வந்துடலாமா? சண்டை வரும் கல்லியில் ஃப்ரெண்டோட வீடு டெல்லியில் வாங்கின பட்டு நல்லியில் தடிக்கி உந்த குழியில் ஊந்து இடிச்சு கத்துன ரொம்ப எட்டி விட்டன் தாத்தாவா வழிக்கு உன்ன ஓட்டையில 8 பட்டி நாட்டமா பரிச பார்த்தா காசு இல்ல கடங்கார தொல்லை தானே முன்னி நண்ட வாசல படிக்கிற புள்ள நான் படிச்சு ஒன்ன யூஸ் இல்ல. ஃபைனலி மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு. அதெல்லாம் உயிரோட இருக்கு, சும்மா தூங்கிட்டு இருக்குன்னு நினச்சிடாதீங்க. தெரியுதா? உயிரோட இருக்கிற மீன் இதெல்லாம். ஆனால் அதெல்லாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ யூஸ்வலி இங்கே வரணுன்னா எர்லி மார்னிங் ஒரு 4-5 மணிக்கெலாம் வந்துடுவேன். வந்து மீன்லாம் வாங்கிட்டு அழகாக க்ளீன் பண்ணிவிட்டு கழுவி வச்சிருவேன். ஆனால் என்னென்னா இன்றைக்கி பாவம் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. பாவம் தூங்கினதே காலைல 6 மணி. அதனால் நானும் அப்போ தான் தூங்க வேண்டியதாகிடுச்சு. தூங்கி எந்திரிச்சு இந்த மணிக்கு இப்போ வந்து மீன் வாங்க வந்திருக்கேன். வந்துட்டு மீன் வாங்கிட்டு சம்பவம் இருக்குது. இன்னைக்கு ஒரு சம்பவம் காத்து இருக்கு. ஸோ ஃபைனலி நம்ம மண் சட்டி ரெடி ஃபார் மீன் குழம்பு. பானை வந்து நல்லா சூடாகணும். சூடானதுக்கப்புறமா மசாலா அரைக்க போகிறோம். நம்ம ஹோம்மேட் மசாலா அரைக்க போகிறோம். என்னென்னா பெப்பர், சோம்பு, ஜீரகம் இதெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு கொஞ்சம் ப்ரௌனிஷாக பொன்னிறம் ஆயிடுச்சா பாருங்கள். ஆயிடுச்சு. இது நல்லா பண்ணிட்டு ஆஃப் பண்ணிடணும். இதை நீங்கள் தொட்டு பாருங்களேன், இவ்வளோ சூடாக இருக்குல்ல. இங்கே தொட்டு பாருங்களேன், ஒன்றுமே அதுதான் பானை. எங்கே சூடு வேணுமோ அங்கே மட்டும் கரெக்டான சூடு ப்ரொவைட் பண்ணும். அதுக்கு தான் இது வந்து மீன் குழம்பு அவ்வளோ ருசி கொடுக்குன்றது. ஓகே, சும்மா வாங்கி மட்டும் இல்லை, பண்ணி காட்டினதா. அப்போ மீன் குழம்பு இல்லையா, பண்ணியா? வைங்க, ஃபிஷ்ஷுங்க. இதெல்லாம் மிக்சியில் போடணும். இதோடு நம்ம வந்து நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம். எப்பயுமே மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம், பூண்டு குழம்புக்கு சின்ன வெங்காயம்லாம் யூஸ் பண்ணிங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலி இது 3 தேங்காய் பத்து தான், ஆனால் நான் குட்டி குட்டியாக நறுக்கியிருக்கேன். ஸோ 3 தேங்காய் பத்து நல்லெண்ணெய். கரெக்டான வித்தைய கத்து வச்சு தம்பி கடல ராஜான்னு பேரை பூச்சி தம்பி கோவத்துல கடல் கக்கிடுச்சு. உள்ள இருந்து சுறா ஒண்ணு வந்துடுச்சு. அந்த ஷாக்கோட வயசு 22 பிள்ளைங்க கூத்தாங்க எனக்கு அப்பிட்டோ. என்னோட லைஃப் ஒரு பழைய ஷேராட்டோ ஃபோக்ஸ் எல்லாம் ஏறினாங்க வாக்ஸ்வேகன் காராட்டோ. Caro, babuni, otojo, meta, leva. 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 பூசிடிக்கே மக்காமிஷி மணியை பார். வேற ஏதாவது சொல்லி கேட்டு கிளம்புறேன். மண் சட்டி எப்படி வேறே மாதிரி மணியா பார்த்தா 4:30 என்கிட்ட வச்சுக்காத நான் ஒரு 7:30. தூங்காம போனே ஏண்டா நீ நோன்ற. இன்ஸ்டால கிரிஞ்சா நான் போஸ்ட் பண்ணி போடுற. பட்டவ தெரியாம நான் இப்ப பாடுற. என்னோட பாட்டுக்கு எழுந்து நீ ஆடுற. பின்னால என்ன பத்தி ஏண்டா நீ பேசுற. கோப்பட்டா குட்டி பண்டா சைனட்டு மாத்திர. டேய் புளி தண்ணியை ஊற்றிட்டு அப்படியே ஒரு மூடியை வச்சு மூடிட்டு லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம்ல விழுது. ஆமாம், இந்த அரைச்சி வச்சதை அதில் போட்டு இன்னொரு கொதி பார்த்தீங்கன்னா தலபல 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 தலபல. ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா இவர் இருக்கார்ல ஆன்ஸ் தேவையில்ல டான்ஸ் ஒன்னு போத வேன்ஸ போட்டுக்கின்னு குதிப்போமா. நான் கிளான கூட்டிக்கின்னு பிளான போட்டுக்கின்னு பிரேமிச்சு போல கேத்தா சுத்துவோன்ட்டான். கொத்தமல்லி மாங்கா மரத்துல ஒன்னா இருப்பது வேணாவா. நம்ம வந்து ஆல்மோஸ்ட் மீன் குழம்பு முடிஞ்சிருச்சு. இப்போ மீன் பீஸ் ஆட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி ஆனால் மீன் குழம்பு டேஸ்ட் வந்துடுச்சு. அப்படியா? ஆமாம்,
அப்படிதான் மீன் குழம்புனாலே அதுதான் இப்படி ஒரு அண்ணன் மீன் குழம்பு வச்சா மீனை போடுறதுக்கு முன்னாடியே டேஸ்ட் வந்துருங்க. Caro, Pavuni, Otojo, Metaleva. மீனை ரொம்ப பிடிச்சி நோண்டிடக்கூடாது. லைட்டாக ஓகே டன். இப்போ கரெக்டாக 2 minutes உடஞ்சிச்சு. 2 நிமிஷம். இப்போ பார்ப்போமா? தெரியுதா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வருது. 2 minutes ஆயிடுச்சுல. இப்போ கொத்தமல்லி போட்டு இன்னொரு 2 நிமிஷம். Caro, Pavuni, Otojo, Metaleva. Caro, Pavuni, Otojo, Metaleva. மீன் கறி ரெடி. அமர்த்திட்டோம். இங்க பாருங்க. செம ஸ்மெல் இருக்கு நிஜமாவா? சத்தியமா